மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் சூழ்ந்துள்ளது. ஈரானை குறிவைக்க தயாராகிவிட்டது அமெரிக்கா. ஈரானை நோக்கி அமெரிக்கா போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கு. ஈரானின் மீது கை வைத்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் ஈரானை தாக்குவதற்கு ஒரு போர்க்கப்பலை ட்ரம்ப் அனுப்பி வைக்கணும்? இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஜூன் 21, 2025 அன்று கத்தாரில் இருந்த அல் உதைத் விமான நிலையம், அது கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் கொண்ட ஏர்பேஸ். ஓகே, எங்கள் கத்தாரில் இருக்கு. ஆமாம். அது முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆமாம். அதை 19 பாலஸ்டிக் ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்தினதை நம்ம ஞாபகப்படுத்துகிறேன். ஆமாம். அது யாருடைய யுத்தம்? கிட்டத்தட்ட கத்தார் மேலே யுத்தமாக கிடையாது, அமெரிக்காவுடைய விமானத்தளத்தை தாக்கியதற்கு சமமான ஒரு யுத்தம். அது ஏற்கனவே தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10,000 பேர் அமெரிக்கர்கள் இருந்தாங்க அங்கே. அவங்க எல்லாத்தையும் காலி பண்ண வச்சார். இது ஏற்கனவே ட்ரம்புக்கு ஒரு பின்னடைவாகவும் ஒரு ஈகோவை தூண்டி விட்டது மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தது. ஆனாலும் சரி, ஈரானோட யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏன் நடந்துச்சு? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஈரானில் அணு ஆயுதம் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இஸ்பஹான், ஃபோர்டிகோ, நடான்சா இந்த பகுதிகளெல்லாம் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் விமானம் போய் தாக்குதல் நடத்தினதுனால பழிக்க பழி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிஞ்சது. இதில் பெரிய அளவில் உயிரிழப்பு இல்லை. ஆனால் இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பகைமையை அதிகப்படுத்தியது. அதான் முக்கியம். அப்போ ஈரான் மேலே இதற்கு முன்னாடி பகை இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, இருக்கு. ஏற்கனவே அவர்கள் மேலே ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளாக ஈரான் எங்களுடைய எதிரி நாடு தான் சொல்லிட்டு அமெரிக்கா டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு நிலை தான். இப்போ மட்டும் என்ன புதுசா ஈரானை தாக்குதல் நடத்தணும், ஈரான் நீ சொன்ன மாதிரி ஈரானை சுற்றி வளைக்கணும், செங்கடல்களில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் ஏன் நிறுத்தப்படணும், குறிவைக்கப்படணும் என்று பார்த்தால், இது நீங்க ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்று பார்க்காதீங்க. இது முக்கியமா புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இல்லை, இப்ப இன்னைக்கு நடக்கிற யுத்தமே அமெரிக்கா வர்சஸ் சீனா தான்.